அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாரும் அவங்கவுங்க திருச்சபைக்கு திருச்சபை ஜெப மையம் ஜெப கூடாரம் ஃபெலோஷிப்பு ஏதோ ஒரு பேர் போயிருப்பீங்க அப்படின்ட்டு நம்புறேன். சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். திருச்சபை என்பது ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் நியாயப்பிரமாணமாகிய அன்பை நிறைவேற்றுற இடம். தசம பாகம் 10ல் 1 இல்லை, 10ல் 15 கூட வாங்கிக்கிங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்கள் திருச்சபையில் இருக்கக்கூடிய உடல் ஊனமுற்றவங்க, வேலை இல்லாதவங்க, கணவன் மருத்துவமனையில் இருப்பாங்க, மனைவி மருத்துவமனையில் இருப்பாங்க, பிள்ளைகள் ஒரு மெடிக்கல் செலவு இல்லை ஒரு எஜுகேஷன், இந்த மாதிரி காரியங்களுக்கு தசம பாகம், அந்த பாகத்தை என்ன பண்ணுங்க, பாஸ்டர்மார்கள் உங்களுக்கு 10ல் 5 பாகத்தை கூட எடுத்துங்க. மீதி 5ல் திருச்சபையில் இருக்கிற நான் முதல்ல சொன்னேன் அவங்க இதில் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க, ஒருத்தரில் 2 பேர் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு பிரித்து கொடுங்க தசம பாகம். சரியா? அவங்கவுங்க சபைகளுக்கு போங்க. திருச்சபைகளின் அழிவு கிறிஸ்தவத்தின் அழிவு.